எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு கதை கேட்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய கதைகள், அப்புறம் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமான தேவைகள், நம்ம எப்படி வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போகிறது, அப்புறம் பண்டிகைகள் எப்படி கொண்டாடலாம், அப்புறம் இந்த புராணங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயமாக பகுத்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய புது புது கதைகளை கேட்கலாம். இப்போது தாய் பறவை அப்படிங்கிற ஒரு கதையை கேட்கலாமா? ஒரு சிறிய காடு இருந்தது. அதில் ஒரு அழகான ஓடை, சிறிய குன்று, பல மரங்கள், செடிகள், பூக்கள் என அந்த காடு ரொம்ப அழகாக கொஞ்சம் குளு குளுன்னு செழிப்பாக இருந்தது. பறவைகள், விலங்குகள் என அந்த காட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி பல உயிரினங்களும் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு மரத்தில் ஒரு பறவை தனது குஞ்சுகள் முன் உட்காந்துக்கிட்டு 3 குஞ்சுகள் அதுக்கு இருந்தது. சொல்லுது, நான் போய் உங்களுக்கு உணவு எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் எல்லாரும் பத்திரமா இந்த கூட்டில் இருங்க, நான் போய் உணவு தேடி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தினமும் காலையில் அந்த பறவை எடுத்துகிட்டு வர போகும். உணவு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மத்தியானமாக சாயந்தரமாக கொண்டு குஞ்சுகளுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நாளைக்கு சீக்கிரமாக வந்துடும், ஒவ்வொரு நாளைக்கு லேட்டாகும். அப்போ பயந்துக்கிட்டே பார்க்கும். மத்தியானத்தில் பார்த்தா குழந்தைங்க பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பவும் போய் சாயந்தரம் போய் அந்த குழந்தைங்களுக்கு குஞ்சுக்கெல்லாம் இறை தேடி எடுத்துகிட்டு வரும் அந்த அம்மா பறவை. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த 3 குஞ்சுகளில் ஒரு சின்ன குஞ்சு, குட்டி குஞ்சு இருக்கே, அது சொல்லிச்சு, அம்மா அம்மா தினமும் உங்களை நீங்கள் போயிட்டு வரீங்களே, நாங்களும் கொஞ்சம் கூட வரோம்மா அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது தாய் பறவை சொல்லிச்சு, ஆமாம், நீங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க, நீங்களும் என் கூட வந்தால் ஒரு உதவியாக இருக்கும், ஆனால் நான் சொன்னபடி கேட்டு என் கூட வரணும் வாங்க அப்படின்னு சொல்லி தாய் பறவை கூட்டிகிட்டு போகுது. முதல்ல போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு எல்லா பக்கமும் போயிட்டு அங்கே ஒரு ஓடை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மரங்கள் இருக்குது, குழு குழுன்னு இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு தினம் அப்படி 2-3 நாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3ஆவது நாள் இந்த பறவை, குட்டி பறவை என்ன சொல்லுது, அம்மா அம்மா அந்த ஓடையில் இறங்கி நம்ம கொஞ்சம் ஏதாவது விளையாடிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குது. சரின்னு சொல்லி தாய் பறவை அந்த ஓடையில் இறங்குறாங்க. இறங்கி இதுக்கெல்லாம் குளிச்சுட்டு அதில் கொஞ்சம் குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு சரி போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க. இப்படியே தினம் தன்னோட குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு அம்மா பறவை போய் இறை தேடிட்டு அதுங்களுக்கும் எடுத்துக்கிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு இப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த குட்டி பறவை என்ன சொல்லுது, அம்மா அம்மா நம்ம இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, குழு குழுன்னு இந்த ஓடைக்கு பக்கத்துலேயே, இந்த ஓடை கரையில் இருக்க இந்த மரத்துலேயே நம்மளோட கூடை மாற்றிக்கலாமா, நம்ம இங்கே வந்துடலாமா, நல்லா ஜாலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லுது. அப்போ தாய் பறவை சொல்லுது, ஒரு 2 நாள் கேட்டுட்டு பேசாமல் இருக்குது. திரும்பவும் இந்த குட்டி பறவை திரும்பி கேட்குது குஞ்சு, நம்ம அம்மா அங்கே போகலாமா, அங்கே போய் இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே அந்த அம்மா பறவை சொல்லுது, நம்ம ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கோம், அதாவது தண்ணி நம்மளை எதுவும் பண்ணாது, எது வந்தாலும் நமக்கு காற்று மழை வந்தாலும் நம்ம கொஞ்சம் பந்தோபஸ்தான இடத்துல இருக்கோம், இந்த இடம் தான் நல்லது நமக்கு, அதனால் நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம தினம் இப்படி போய் ஜாலியாக விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. அதை சரின்னு கேட்ட குஞ்சு பறவை என்ன பண்ணுது, ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்பவும் ஆரம்பிக்குது, அம்மா நம்ம இங்கே வந்துடலாமா, இந்த இடத்துக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. இதை கேட்ட உடனே சரின்னு சொல்லி அந்த பறவை என்ன செய்யுது, அம்மா பறவை அந்த ஓடைக்கு பக்கத்துலேயே இருக்காமல் கொஞ்சம் தள்ளி ஒரு நல்ல மரத்தை கண்டுபிடிச்சி, நல்லா அடர்ந்த மரத்தை பார்த்து அதில் தன்னோட குஞ்சுகளையும் வச்சுக்கிட்டு எப்படி கூடு கட்டுறதுன்னு குஞ்சுகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த இடத்துல அந்த மரத்து மேலே ஒரு கூடை கட்டிடுது. கூடு கட்டி இருந்துட்டுருக்குறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, தினம் ஆற்றுக்கு போக வேண்டியது, அந்த ஓடைக்கு போக வேண்டியது, விளையாட வேண்டியது, ஜாலியாக சுற்றிட்டு வர வேண்டியது, குஞ்சுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நாள் போயிட்டுருக்கு சந்தோஷமாக. ஒரு நாள் என்ன ஆகுது, ராத்திரி திடீர்னு ஒரு பயங்கரமான மழை கொட்டுன்னு கொட்டுது, இடி இடிக்குது, மின்னல் அடிக்குது, காற்றும் சேர்த்து அடிக்குது. கோடை காலம் இல்லையா, ரொம்ப மழை கனமாக இருக்குது. இந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுது, அம்மாவோட ரெக்கைக்குள்ளே பயந்துக்கிட்டு ஒண்டிக்கிட்டு 3 குஞ்சுகளும் அப்படியே போய் அம்மா கிட்ட ஒட்டிக்குதுங்க. தாய் பறவை என்ன பண்ணுது, குஞ்சுகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கூட்டுக்குள்ளார அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்குதுங்க. அந்த குஞ்சுகள் அப்படியே அம்மாவோட இதத்தோடு அப்படியே தூங்கிடுதுங்க. விடிஞ்சு பார்த்தா விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே சூரியன் வந்த உடனே இதுகெல்லாம் முழிச்சுக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குதுங்க. அந்த
ஓடை இருக்கிற பக்கமாக இருக்கிற அந்த மரம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பெரிய மரம் வந்து அப்படியே சாஞ்சு கிடக்கு ஓடை மேலே. அப்போது அதை பார்த்த உடனே இந்த குஞ்சுக்கு வந்து ஐயையோ, நம்ம இந்த மரத்து மேலே தானே கூடு கட்டி இருக்கலாம்னு நினச்சோம், என்னடா இந்த மரம் சாஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்துக்கிட்டு பார்க்குது. அப்புறம் சுற்றி முற்றி காட்ட பார்க்குதுங்க. ஆனால் யாருக்கும் எந்த விதமான சேதமும் இல்லை. அந்த கரையோரத்தில் இருந்த மரம் மட்டும் சாஞ்சு கிடக்குது. அப்போது ஐயோ, இந்த இந்த மரத்தில் நம்ம கூடு கட்டியிருந்தோம்னா என்ன ஆயிருப்போம் அப்படிங்கிறது அந்த குட்டி குஞ்சு சொன்ன குஞ்சு. அப்போ அம்மா பறவை சொல்லுது, பாத்தியா, இதுக்கு தான் பெரியவங்களோட பேச்சை கேட்கணும்னு சொல்கிறது. பெரியவங்களுக்கு எப்பவுமே அனுபவ அறிவுங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அவங்க ஒவ்வொன்றையும் அனுபவித்து அதில் வர எக்ஸ்பீரியன்ஸை வச்சு குஞ்சுகளுக்கு உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க பேச்சை கேட்டு நடக்கணும்னு சொன்னது. நான் நமக்கு ஒரு பந்தோபஸ்தான இடத்துல கூடு கட்டி நம்ம எல்லோரும் பத்திரமா இருக்கிறதுக்கு வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள்லாம் இங்கே வாவான்னு சொல்லவும் தான் நாம் இந்த பக்கம் வந்தோம். இப்போ இங்கே வந்த உடனே நல்ல வேளை தள்ளி கட்டணும். இதே அந்த மரத்துலையே நீ சொன்ன மாதிரி நாம் அங்கேயே கட்டலான்னு கட்டியிருந்தா நாம் எல்லோரும் கீழே விழுந்து என்ன அடிபட்டிருக்கும்ல, அதுக்கு தான் பெரியவங்க சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னு அம்மா பறவை சொல்லுது. உடனே குஞ்சு பறவைங்க சொல்லுது, ஆமாம் ஆமாம்மா, நம்ம அம்மா பேச்சை தான் கேட்டு நடக்கணும், எனக்கு இப்போ புரியுதுமா, நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு, ரொம்ப மன்னிச்சுக்கோங்கம்மா என்ன அப்படின்னு அந்த குட்டி பறவை சொல்லுது. பரவாயில்ல பரவாயில்ல, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். அதனால் இனிமேல் எதிர்காலத்தில் நீங்களாக தனிச்சு போய் நீங்களும் கூடு கட்டி தனியாக இருக்கிற காலம் வரும். அதனால் அப்போ எந்த விஷயத்தை எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த மாதிரி அனுபவங்களை வச்சு நம்ம கற்றுக்கணும். அனுபவம்ங்கிறது ஒரு பெரிய கல்வி. நாம் போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் மனுஷங்க மாதிரி. அதனால் நாம் இந்த மாதிரி அனுபவங்களை கொண்டு நம்மளோட வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லுது. உடனே பறவையெல்லாம் குட்டி பறவையெல்லாம் ஆமாம் ஆமாம், அம்மா சொன்னபடி கேட்கணும், கரெக்டு, அம்மா சொன்னது கரெக்டு, நம்ம ஆலோசனைகள் சொல்லலாம், ஆனால் தேர்ந்தெடுக்கிறதையும் முடிவு பண்ணுறதையும் அம்மா தான் செய்யணும். அப்போ தான் அவங்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த 2வது பறவை சொல்லுது. ஓ, இவ்வளோ பெரிய ஆளுகளாக ஆயிட்டிங்களா, சரி சரி வாங்க, இருட்ட போது நம்ம போய் கூண்டுக்குள்ளே போய் நம்ம கூட்டில் போய் தூங்கிடலாம், சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் வாங்க அப்படின்னு அந்த பறவை கூட்டிகிட்டு போய் தன்னோட குஞ்சுகளை அணைச்சிக்கிட்டு கூட்டுக்குள்ளே உட்காந்துக்குது. இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.